சாந்தினி, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ பாலோ இல்லை ஒரு ஜூஸோ அந்த பாட்டிலில் ஊற்றி சர்வ் பண்ணாலோ, இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு பால் டெலிவரி பண்ணாலோ என்ன ஆகும், நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில் வெடிச்சிரும் இல்லையா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நெத்தானேல் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இன்வென்ட் பண்ணாரு. அதனால இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளாஸ்டிக் கவர்ஸில் மில்க் நம்ம டெலிவர் பண்ணலாம், இல்லை ஜூஸ் ஆகட்டும், இல்லை வெளியில் எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபா இருக்கும் இல்லையா? சோ நெத்தானேல் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஓகே, சோ இன்னைக்கு எல்லாருமே பிளாஸ்டிக் ஒழிப்போம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் பிளாஸ்டிக் ஒரு காலத்துல ஒரு லைஃப் சேவியரா இருந்திருக்கு. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சொன்னீங்க. இதை தொடர்ந்து அடுத்ததா மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் முடக்குவாதத்துக்கான மூலிகை மருத்துவம். முடக்குவாதம்னா என்ன? கை காலை முடக்கி போட்டுறது. கை கால் முடங்கிருச்சுனாலே அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, நடக்க முடியாது. இது ஏன் வருது? சாதாரணமாக பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் அதிக அளவு வெள்ளைப்பாடு போச்சு அப்படின்னா அவங்க உடலில் உள்ள ரத்தங்கள் முழுவதும் போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு சொட்டு வெள்ளைப்பாடு போனால் 20 சொட்டு ரத்தம் போனதுக்கு சமம். அப்போ அதிகமாக வெள்ளைப்பாடுகள் போக ரத்தம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆண்களுக்கு அணுக்கள் வெளியே ஒரு சொட்டு போச்சுன்னா 20 சொட்டு ரத்தம் போகிறதுக்கான சமம். அப்போ நீங்கள் எல்லாருமே நல்ல கட்டுப்பாடோடு இருக்கணும். உடல் சூடை குறைச்சிருக்கணும். காலை மாலை 2 வேளை குளிக்கணும். அப்போ தான் உடல் சூடு கட்டுப்படும். நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். மத்தியான வேலையில் ஒரு கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூடு குறைஞ்சிருக்கும். உடல் சூடு அப்படியே வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருசக்கர வாகனத்தில் போயிட்டே இருந்தோம்னா தன்னால் அந்த சூட்டில் அவங்களுக்கு அணுக்கள் வெளியாயிரும், அந்த விந்துக்கள் வெளியாகிட்டே இருக்கும். அப்போ போகும்போது அவங்களுக்கு உடல் குறைஞ்சிட்டே போகும். உடல் குறைஞ்சிட்டு போகும்போது நரம்பு பலவீனமாகும். அதிக அளவு பெண்கள் தொடர்பு இருக்கிறவங்க, ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி கட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் கை கால் வராமல் போயிடும். அது ஏன்னா அவங்க சத்துக்கள் முழுவதும் அந்த மாதிரி போய் கல்யாணம் முடிச்சதால் போயிடுது. அதனால் அவங்க கை கால் வராமல் விழுந்துருவாங்க, முடியாதமாக போயிடுவாங்க. அன்னைக்கு அவங்க கட்டியிருந்தாங்க, 16 பொண்டாட்டி கட்டினாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் அந்த மாதிரி எல்லாமே பலமான உணவுகள், எல்லாமே சத்துள்ள உணவுகள், எல்லாமே ஆக்கத்துக்கான உணவுகள். அன்னைக்கு பீமன் கல்லை தூக்குன மாதிரி எல்லாத்தையும் தூக்குனாங்க. இன்றைக்கி எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு உடலில் பலம் இல்லை, சத்து இல்லை. ஒரு குழந்தைக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா சீக்கிரம் கை கால் வராமல் போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் சத்து முடியாமல் இருக்கிறவங்க அதிக நேரம் சும்மா சோறு சாப்பிடாமல் எந்த நேரமும் காப்பி குடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் வந்துடும். எதுவுமே சாப்பிடாம கொஞ்சோண்டு எதையாவது மட்டும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு முடக்குவாதம் வந்துடும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவங்க சாப்பாட்டில் நிறைய நாட்டு மாட்டு நெய் சேர்க்கணும், நாட்டு மாட்டு பால் சேர்க்கணும், ஆட்டுப்பால் சேர்க்கணும். இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு இயற்கை உணவுகள் உரம் போடாமல் மருந்தடிக்காத அந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பலம் தக்க வச்சுக்கிறோம். அந்த பலம் தக்க வச்சுருந்தா அந்த நோய்கள் வராமல் இருக்கும். நரம்பு பலவீனமாகாது, மூட்டு பலவீனமாகாது. அந்த மூட்டு பலவீனமானால் தான் அந்த முடக்குவாதமே வரும். அந்த நரம்பு பலவீனமானால் தான் அந்த முடக்குவாதமே வரும். அதுக்கெல்லாம் முடக்காத்தான் கீரை. முடக்காத்தான் முடக்கை காத்து, அதான் அந்த முடக்குன்னு சொல்கிற அந்த மடக்கிறது. அந்த முடக்காத்தான் கீரையை நம்ம பயன்படுத்தினாங்க நம்ம முன்னோர்கள். ஏன் முடக்காத்தான்னா அது முடக்கு வாதத்தை நீக்கக்கூடியது. அதனால தான் அந்த முடக்கு காத்தான்னு சொல்கிறாங்க, முடக்காத்தான்னு சொல்கிறோம். இந்த முடக்காத்தான் கீரையை அப்பப்போ நீங்கள் தோசை மாவில் அரைச்சி ஊற்றிக்கலாம், இட்லி மாவில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த நரம்பு பலவீனம் சரியாகும். இருந்தாலும் சத்தான உணவு கண்டிப்பாக எடுக்கணும். சத்தில்லா உணவுகள் இன்றைக்கி சாப்பிட்டு யாருமே சத்து இல்லை. அன்னைக்கு காந்தி என்ன செஞ்சார்? 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 லிட்டரு ஆட்டுப்பாலும் குடித்தார். அப்போ உடம்பு அப்படியே இருக்கும். சாப்பிடவே வேண்டாம். ஒரு நாள் முழுவதும் உடல் அமைப்பை காப்பாற்றிக்கிறோம், உடலில் உள்ள நரம்புகளை பலப்படுத்தும். கடைசி வரைக்கும் அவர் வேகமாக நடந்தார். ஏன்? அந்த ஆட்டுப்பாலினுடைய சக்தியும் கடலைப்பருப்பினுடைய சக்தியும். அதனால் அந்த மாதிரி இன்றைக்கி யாருக்குமே உடம்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எடுத்தாகணும். அதோடு சேர்ந்து நம்ம பூண்டு சேர்க்குறோம். பூண்டு உடலில் உள்ள சூட்டை சரி செய்யணும், நரம்பை பலப்படுத்தும். நரம்பை பலப்படுத்தினா தான் நரம்பு முடக்காமல் இருக்கும். இல்லைனா முட்டி தேஞ்சிருச்சு. முட்டி தேஞ்சிச்சுன்னா ஆடு மாடுக்கெல்லாம் எல்லா மாடுமே கீழே விழுந்து தான் கிடக்கணும். இன்றைக்கி எந்த ஆடு மாடாவது கீழே விழுந்து கிடக்குதா? இல்லை. ஏன் விழுகலை? அதுக்கு யாரும் உரம் போட்டதை போய் திங்காது. அது உரம் போடாத ஒரு மூலையில் இருக்க வரப்பில் இருக்கிற புல்களை சாப்பிடும். உரம் போடாத எதையாவது சாப்பிட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உரம் போட்டதை சாப்பிட்டு வீட்டிலேயே வளர்க்குற மாட்டுக்கு பார்த்திங்கன்னா முட்டியெல்லாம் வீங்கியிருக்கும்.
அதை வந்து நான் என்னால் நிரூபிக்க முடியும். எத்தனை மாடு வந்து முட்டி வீங்கி போயிருக்கு, அதனால் நிற்க முடியல, நடக்க முடியலன்னு. அதனுடைய பால் குடித்தவங்களுக்கு கண்டிப்பாக முட்டி வீங்கும். அப்போ வந்து முட்டி வீக்கத்துக்கு அந்த முடக்குவாதத்துக்கும் வந்து நிறைய சம்மந்தம் இருக்குது நம்ம குடிக்கிற பாலில். அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்க்கும்போது ரத்தம் வந்து சீராக ஓடணும். ரத்தம் சீராக ஓடுறதுக்கு தான் வெங்காயம். ரத்தம் வந்து நல்ல வேகமாக ஓடணும். ரத்தம் மெதுவாக ஓடிச்சுன்னா உடலில் ரத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாதத்துலேருந்து உச்சி வரைக்கும் ஓடி வந்துச்சுன்னா தான் நம்ம உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ரத்தம் ஒவ்வொரு நாளும் 2 சொட்டு 5 சொட்டு ரத்தம் ஊறுதுன்னா அது வந்து உடல் முழுதும் போய் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த பலம் கிடச்சிட்டே இருக்கும். சர்வசாதாரணமாக இன்றைக்கி சிகரெட்டு பிடிக்கிறாங்க. ஒரு சிகரெட்டு பிடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 300 கலோரி வீணாயிடும். அப்போது 5 சிகரெட்டு குடிக்கும்போது 1500 கலோரி வீணாகும். ஒரு முறை பெண்களிடம் உடலுறவு வச்சுக்கிட்டா 1500 கலோரி வீணாகும். அப்போ 5 சிகரெட்டு குடித்தா ஒரு முறை வந்து பெண்கள்கிட்ட இருந்ததுக்கு சமம். அப்போ நீங்கள் கல்யாணம் முடித்தது மாதிரி உடலில் உள்ள சத்துக்கள் முழுவதும் போயிடும். அப்போ என்ன ஆகும்? முடக்குவாதம் வரதான் செய்யும். அப்போது அந்த சிகரெட்டு பிடிக்கிறதுல இந்த மாதிரி தொல்லை இருக்குது. அதே மாதிரி குடிக்கிறது ஒரு முறை குடித்தாலே 1500 கலோரி வீணாயிடும். 1500 கலோரி வீணாகும்போது நீங்கள் ஒரு 2 முறை குடிச்சிங்கன்னா 3000 கலோரி வீணாகும். அப்போ ஒரு நாளைக்கு 2 முறை குடும்பத்தில் இருந்ததுக்கு சமம். அப்போ வந்து உடம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்போ 5 பொண்டாட்டி கட்ட தேவையில்லை. ஒரு நாளைக்கு 2 முறை குடித்தா 5 பொண்டாட்டி கட்டினதுக்கு சமம். அப்படியே கண்டிப்பாக கை கால் வராமல் போயிடும், நுரையீரல் கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து வேணாம், 1க்கு மேலே இருக்க வேணான்னு சொன்னாங்க. இன்றைக்கி 1க்கு மேலே இருக்கவும் முடியாது. அவங்க குடிக்கிற இதுக்கு வந்து எதுவுமே அவங்களால உபயோகிக்க முடியாது. அவங்க உடலே வந்து கெட்டு போயிடும். மிளகு ஏன் சேர்க்குறோன்னா அந்த நரம்பை பலப்படுத்தும், மலச்சிக்கலை வந்து வெளியேற்றி விடும், மலச்சிக்கலை இல்லாமல் ஆக்கி விட்டுரும். குடலில் உள்ள எல்லா பகுதியும் சுத்திகரித்து நரம்பை பலப்படுத்தக்கூடியது மிளகு. அதே மாதிரி தாண்டிக்காய் வந்து உடலில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்றி உடலுக்கு வந்து நரம்புக்கு பலம் கொடுக்கும், மனதுக்கு பலம் கொடுக்கும், நல்ல சத்தை கூட்டக்கூடியது தாண்டிக்காயை வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்து நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் பலம் கூடும். அதோடு சேர்த்து நம்ம பட்டை சேர்க்குறோம். நம்ம சமையலுக்கு சேர்க்குற பட்டை, இந்த பட்டையை சேர்க்கும்போது நல்ல வந்து திடகாத்தியமாக இருக்கும். உடலில் உள்ள சதைகளில் வந்து நீர்கள் இருக்காது, நீரை முழுவதும் வெளியேற்றக்கூடியது இந்த பட்டையை சேர்க்கும்போது இதனுடைய வாசம் எல்லாமே வந்து மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதையெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக நம்ம மருந்தாக தயாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள எல்லா சத்துக்களும் வந்து ஒன்று சேரும். இந்த முடக்குவாதன்றது வராமல் இருக்கும். முடக்குவாதத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும், முடக்குவாதம் வந்தவங்களுக்கு இதை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாகும். இந்த முடக்குவாதத்துக்கு சரி செய்கிற மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்க்கலாம். தாண்டிக்காய் வந்து ஒரே ஒரு காய் போதுமானது. மிளகு வந்து ஒரு 10 மிளகு போட்டால் போதும். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நம்ம முதல்ல போட்டுடுறோம். பூண்டு வந்து 4 பல்ல வந்து லேசாக தட்டிக்கிறணும். இதோட பட்டை வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு லேசாக ஒடிச்சு போட்டால் போதும். அது முடக்காத்தான் கீரை வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம ஏற்கனவே அறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கொடியாக இருக்கக்கூடியது. இதை வந்து அப்படியே மெதுவாக போட்டுக்கிற வேண்டியதான். இது அறுத்து வச்சதால் இதை திருப்பி அறுக்க தேவையில்லை. இது கூட ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதும் கொஞ்சம் எடுத்து லேசாக சூடை ஆற்றிக்கிறணும். ஏன்னா நேராக கண்ணாடி டம்ளரில் ஊற்றினோம்னா உடஞ்சிரும்.
இந்த மாதிரி வடிச்சிட்டோம்னா இது வந்து இந்த முடக்குவாதத்துக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து. இதை வந்து நல்ல கஷாயம் இது. இதில் என்ன சேர்ந்துருக்கு? முடக்காத்தான் கீரை ஒரு 20 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். மிளகு வந்து ஒரு 7 மிளகு சேர்த்துருக்கோம். பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம். ஒரே ஒரு தாண்டிக்காய் சேர்த்துருக்கோம். 1 கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து 200 மில்லி அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை பாதியாக வற்ற வச்சு அதை அந்த வெந்த நீர்லேருந்து வடித்து எடுத்துருக்கோம். இந்த வடித்து எடுத்த நீரை வந்து இந்த சாதாரணமாக வந்து நல்லா இருக்கிறவங்க குடித்தா நல்ல பலசாலியாக இருப்பாங்க. ஏன் அவங்க மட்டும்தான் குடிக்கணுமான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, நாங்கள் செய்கிற எல்லா மருந்துமே நாங்கள் குடித்து பார்த்து தான் அடுத்தவங்களுக்கே கொடுப்போம். நாங்கள் குடிக்காமல் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா மருத்துவம் ஒரு முறை கூட தவறு வரக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம வீணடிக்கக்கூடாது. அவங்க வச்சுருக்க நம்பிக்கை வந்து என்ன, அவர் செஞ்சால் சரியாக இருக்குன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். இதில் 100 பேருக்கு வந்து நம்ம இந்த மருந்து இதை பார்க்குறாங்க, 100 பேர்னால் அதில் வந்து ஒரு 70 பேருக்கு கண்டிப்பாக இது நல்லாகும். ஒரு 20 பேருக்கு பாதி தான் கேட்கும். ஒரு 10 பேருக்கு அதில் கொஞ்சம் கேட்கும். ஒரு 5 பேருக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு வேறு நோயெல்லாம் இருக்கும். அந்த நோயெல்லாம் வந்து களைஞ்சாதான் இதுக்கு வந்து வழி விடும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 100ல் 70 பேர் கேட்குதுன்னா அவங்களுக்கு இதில் ஒரு இந்த முடக்குவாதம் மட்டும் இருந்திருக்கும், முடக்குவாதம் ஆரம்ப நிலையாக இருக்கும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்கும். ஒன்றுமேல அவசர உலகம்னு சொல்லி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறேன்னு ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே இடுப்பு போயிடுச்சு. ஏன்னா அவங்க நடக்கிற தரை வந்து ரொம்ப வலுவலுன்ற தரை. அப்போ காலில் வந்து பிடிப்பு இல்லாமல் போயிடுது. காலை தேய்ச்சி நடந்து அந்த பிடிப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து இடுப்பு எலும்பு கண்டிப்பாக தேய்மானம் தான் சொல்லுவாங்க. அதனால் பழைய வந்து நிலைக்கு கீழே உட்காந்து அடுப்பு எரிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடுப்பு வலியே வராது, முடக்குவாதமும் வராது. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த மருந்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சிறுவர்களுக்கு 1 கரண்டியும், பெண்களுக்கு 50 மில்லியும், கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 100 மில்லி அளவுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது கொடுத்துட்டு வந்தால் தவறு கிடையாது. வாரம் ஒரு முறை குடித்தா போதுமானது. இதை தினந்தோறும் கண்டிப்பாக குடிக்க வேண்டாம். இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நரம்பு பலப்படும். நரம்பு பலப்படுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.